இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் தணிக்கை குழு உறுப்பினர் திரு எஸ்.வி. சேகர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், வழக்கமா ஒரு திரைப்படம் வெளியாகும் என்று ஒரு தேதி அறிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகாக அது தணிக்கை குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அதுல பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஆனா இப்போ சில சிக்கல்கள் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது அந்த படம் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட தேதியிலிருந்து அது தள்ளி வைக்கப்படுகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா? இதை எப்படி பாக்குறீங்க? இது அடிப்படையான ஒரு விஷயமா. சென்சார் பண்ணாம, சென்சார் சர்டிபிகேட் வாங்காம நீங்க ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்றது தப்பு. அதே போல விளம்பரம் கொடுக்கும்போது இந்த தேதியில படம் வருதுன்னு சொன்னா அந்த விளம்பரம் யூ சர்டிபிகேட்டா அல்லது யூஏ சர்டிபிகேட்டா ஏ சர்டிபிகேட்டாங்கிற அந்த ஸ்டாம்போட தான் அந்த விளம்பரம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணலைன்னா அது சட்ட மீறல். அதுக்கு சில பேருக்கு நடவடிக்கை எடுக்காத ஒரு காரணத்தினால எக்ஸப்ஷனே ரூல் மாதிரி நாங்க இப்படிதான் பண்ணுவோம், சென்சார் போர்டு சரின்னு சொல்லணும்னா அது சரியான வாதம் அல்ல. ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை செய்யறாங்க அந்த படத்தை ரெடி பண்றதுக்கு. அப்ப சென்சார் போர்டுக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்க மாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க, யாராக இருந்தாலும். நிச்சயமாக அடிப்படையான ஒரு விஷயம். அந்த சென்சார் போர்டு இப்ப எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்றாங்க. ஆன்லைன்ல பண்ணும் பொழுது இதுக்கு பின்னாடி கியூல படம் ரிலீஸ் ஆகுதோ ஆகலையோ டெய்லி சென்சார் மார்னிங் ஈவினிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இதோ இவர் இப்ப சார் படம் வருது கொஞ்சம் எல்லாரும் ஓரமா நில்லுங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த படத்துக்கு உண்டான கியூ சிஸ்டத்துல அது வரணும். அது வரலைன்னா இவங்க தான் வெயிட் பண்ணணும் இல்லையா? சார், இந்த விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படத்தை தணிக்கை செய்த ஐவர் குழுவுல ஒருவர் தான் இந்த திரைப்படம் தொடர்பான வழக்க தொடர்ந்திருக்காங்க. அப்ப அதற்கான கட்டாயம் இங்க இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஐவர் குழுல ஒருத்தர் தொடர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னு சொன்னா அந்த 4 பேர் உறுப்பினர்களும் ஒருவர் ரீஜனல் ஆபீசர் 5வது உறுப்பினர். அந்த 4 பேர்ல ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அப்ஜெக்ட் பண்ணினதையும் மீறி அந்த சென்சார் அதிகாரி இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த அப்ஜெக்ட் பண்ணினவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு சேர்மன் வரைக்கும் போறதுக்கு அதிகாரம் உண்டு. அண்ணா கோர்ட் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பா என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, முன்னாடி ஒருமனதாக அவர்கள் சான்றிதழ் வழங்க முடிவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அது எப்படி இவங்க சொல்ல முடியும்? அந்த அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தாலே ஒருமனதா முடிவு செஞ்சாங்கன்னு இருக்கணுமே. அதுல எல்லாருமே அதுல எழுதுவாங்கல்ல, எனக்கு இந்த கதை அமைப்பு பிடிக்கல, இல்ல இதுல வைலன்ஸ் அதிகமா இருக்கு, இதோடைய கருத்து தவறாக இருக்குன்னு எல்லாமே எழுதியிருப்பாங்களே. அது இப்ப போய் மாத்தி எழுத முடியாது இல்ல. சென்சார் போர்டுங்கிறது வெளியிலேருந்து பாக்குறவங்க ஏதோ கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு பாக்குறதெல்லாம் வெற்ற ஆளுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அப்படிலாம் பண்ணிட முடியாது. நான்லாம் ரீஜனல் நான் இருந்த காலகட்டத்துல சுமார் 10 படங்கள் இனிமே இது வெளியில வரக்கூடாதுன்னு சொன்ன படங்கள் ரிவைசிங் கமிட்டி வந்த போது அதுல 5 அடி 10 அடி 15 அடியை மாத்திரம் கட் பண்ணி யூ சர்டிபிகேட்டோட வெளியில வந்திருக்கு, இலங்கை பிரச்சனை உட்பட. அப்ப சட்ட விதிகளை பட தயாரிப்பு நிறுவனம் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, சட்ட விதிகளின் படி நடக்கும் பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது இந்த படம் ஒரு பாடம். மற்ற பெரிய படம் எடுக்கிறவங்களுக்கு நான் நினைச்சா அப்படியே இந்த திண்டிவனம் டோல்கேட் மாதிரி சர்ன்னு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. சென்சார் என்பது இருக்கும். அதுக்காக எல்லா சமயத்திலையும் சென்சார் போர்டுல மோடியும் அமித்ஷாவும் உள்ள பூந்து கட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பிஜேபி காரனா கிடையாது. ஆனா சென்சார் போர்டுல 2 முறை 4 வருஷம் ரீஜனல் சேர்பர்சனா நான் இருந்திருக்கேன். அதனால நான் சொல்றேன், இது அரசியலாக்க பாக்குறாங்க இந்த ப்ரொடியூசர் சைட்ல. இந்த படத்தினுடைய தாமதத்துக்கு நான் காரணம் இல்ல, சென்சார் போர்டு தான் காரணம்னு ஒரு பழி சுமத்துற உணர்ச்சிக்கு போறாங்க. அந்த படத்துல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்பதானே அதனுடைய தலைவிதி நிர்ணயிக்கப்படும். கேக்குதா சார்? இந்த விவகாரத்துல மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தணிக்கை செய்யக்கூடிய ஐவர் குழுவுல ஒருத்தரே இந்த வழக்கு தொடரும் போது அது எப்படி சரியானதாக இருக்கும்? ஏன் சரியாக இருக்காது? 5 பேர் 4 பேர் 5 பேர்ல ஒருத்தர் இல்லம்மா, 4 பேர் தான் பார்ப்பாங்க. 5வது பர்சன் கவர்மெண்ட் ரீஜனல் ஆபீசர். ஓகேயா? ரீஜனல் 4 பேர்ல என்ன கருத்து வருது? 2-2னாக்க அவ்வளவுதான். இதை இப்போ நேர ரெஃபர் பண்ணிடுவாங்க. நாங்க இதை ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லிடுவாங்க. ரிஜெக்ட் பண்றோம் தான் சொல்லுவாங்க.
புரியுதா? ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இப்போ ப்ரொடியூசர் வந்து இல்ல நான் ரிவைசிங் கமிட்டி போறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லையா, நீங்க என்னெல்லாம் அப்ஜெக்ட் பண்றீங்களோ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு எப்படியாவது இப்போ சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டிருந்தா அதை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து அதுல வந்து 3 பேர் ஒத்துக்கிட்டு ஒரு உறுப்பினர் ஒத்துக்கலைன்னு சார், வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றபடி பார்த்தாலே மெஜாரிட்டி உறுப்பினர்கள் ஓகே தானே சொல்றாங்க. இருங்கம்மா, மெஜாரிட்டி இன்னும் ஒருத்தர் மாட்டேன்னு சொல்றாருல்ல, அவர் மாட்டேன்னு சொல்றவரை புறக்கணித்து அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கறத தான் அவர் அப்ஜெக்ட் பண்றாரு. அந்த ரைட்ஸ் அவருக்கு இருக்குல்ல. 4 ஜட்ஜி இருக்காங்க, ஒரு ஜட்ஜி 3 ஜட்ஜி ஒத்துக்கிறாங்க, ஒருத்தர் ஒத்துக்கலைன்னா ஒத்துக்காதவர் நான் அப்ஜெக்ட் பண்ணுவார் கடைசி வரைக்கும். சரி சரி நீங்க ஒத்துக்கிட்டீங்க மெஜாரிட்டி, நானும் சரின்னு சொல்றேன்னு சொல்ல மாட்டார்ல. அவர் கருத்தை அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு படம் என்பது சமுதாயத்தில் எந்த விதமான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணக்கூடாது. ஒரு சினிமா தியேட்டர்ல இந்த ஷோ இந்த ஜாதிக்காரனுக்கு, இந்த ஷோ இந்த மதத்துக்காரனுக்கும் கிடையாது. பக்கத்து சீட்ல எல்லா மதத்துக்காரனும் எல்லா ஜாதிக்காரனும் உட்கார்ற இடத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு பிரச்சனையும் இல்லாம சென்சார் கொடுத்த படம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்த படத்தை தமிழ்நாடு அரசு 3 படத்தை பேன் பண்ணிருக்கு. அது தமிழ்நாடு தியேட்டர்ல ஓடாது. டார்வின்சி கோட், 999, மெட்ராஸ் கஃபே, நீங்க நிறைய படம் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க சென்சார் பண்றதுதான் இது. இப்போ இது எடுத்துக்கங்க, விஸ்வரூபம் தானே, விஸ்வரூபத்துக்கு சென்சார் கொடுத்தாங்க. ஆனா தியேட்டர்ல எல்லாம் கலாட்டா வந்து என்னாச்சு, இங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லையா? மறுபடியும் அது ப்ரொடியூசர் சில கட்ஸ் எல்லாம் பண்ணி மறுபடியும் அப்ளை பண்ணி தானே தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.